ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை. ஸோ காத்தாலே எழுந்துண்டாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மைக்ரோவேவ், அப்புறமா அடுப்பு, என்னோடய எக்ஸாஸ்ட் தான் நேற்று ஃபுல் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ எல்லாத்தையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு ஸோ இதெல்லாமும் தொடச்சி வச்சாச்சு. ஸோ அடுப்பெல்லாமும் தொடச்சி வச்சாச்சு. அப்புறமா க்ளீனிங் வேலை தான் முடிஞ்சிருக்கு. அப்புறமா குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். ஃப்ரிட்ஜையுமே க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சாச்சு. ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு உண்டான நாள் பார்த்தேன் அப்படின்னாக்கா சரஸ்வதி பூஜை. ஸோ எல்லாருக்குமே சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல எல்லாருக்கும் மேல மேல புது விஷயங்கள் நிறைய தொடங்கி நல்ல ஹாப்பியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும்னு நான் கண்டிப்பா பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். இன்னைக்கு எங்க ஆத்துல பூஜைகள்லாம் ஆயிடுத்து. நான் இனிமே தான் தளிகை பண்ண ஆரம்பிக்கணும். காத்தாலேருந்து கிளீனிங் வேலைகள் தான் ஆச்சு. ஸோ இன்னைக்கு இடையில நான் வந்து வேர் பண்ணிருக்கிறதுன்னு பார்த்தேன்னாக்கா ஒரு க்ரஷ் டசர் போட்டுருக்கேன். ஒரு அழகான ஒரு ப்ரௌன்ல ஃபுல் கம்ப்ளீட்டா டசர் ஒர்க். இது எல்லாமே க்ரஷ் ஆன மாதிரி இருக்கும். மெட்டீரியல் பார்த்தேன்னாக்கா தெரியறதா. ஸோ இதான் இன்னைக்கு உண்டான மேக் ஓவர். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மோனாலிசா பீடு வித் ஆல் கிறிஸ்டல்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் ஜும்கா போட்டுருக்கேன். அவ்வளோதான் இன்னைக்கு உண்டான மேக் ஓவர். ஸோ இன்னைக்கு உண்டான தலைக்கு நம்ம போலாம் வாங்கோ. ஸோ சரஸ்வதி பூஜை அப்படின்னாலே கண்டிப்பா வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் நைவேத்தியத்துக்கு உண்டு. ஸோ பூஜைக்கு எல்லாம் இது பண்ணியாச்சு. பழம் வச்சு அம்சம் பண்ணிட்டேன். ஸோ இனிமே தான் நான் கொண்டக்கல்ல சுண்டல் பண்ண போறேன். அப்புறமா நிவேத்தியம், தென் வண்டிகளுக்கெல்லாம் பூஜை போடணும். ஸோ கிடுகிடுன்னு தலிகை பண்ண போகலாம். தலிகை சிம்பிளாக தான் இருக்க போகுது. உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 இது பாருங்க, வீடியோஸ் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னமோன்னு எதிர்பார்த்து வந்து அது இங்க கிடைக்கலையேன்னு சொல்லி அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பதிலா ஒரு 4-5 வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா என் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கிங்குள்ள போலாம் வாங்கோ. ஸோ எங்கள் ஆத்து பூஜை, அவளோட வயலின், என் பொண்ணோட வயலின் அதெல்லாமே அவள் போன வருஷம் எடுத்துன்னு போயிட்டா யூஎஸ்க்கு. ஸோ அதனால் அதெல்லாம் கம்மியாக எடுத்து. ஸோ நம்ம இப்போ கற்பூர ஆரத்தி காமிச்சிடலாம். ரொம்ப பண்ணுறதுக்கு நேரமே இல்லைனாலும் ஒரு தயிர் சாதத்தையாவது கொடுத்துடணும். ஸோ அதனால் எங்கள் அப்பாவுக்கு டைமுக்கு சாப்பாடு போகணும். இல்லைன்னா அவர் பாவம் பசியில் துடிச்சிடுவார். ஸோ அதனால் அவருக்கு சாதத்தை மட்டுமாவது வச்சுட்றேன். ஸோ சாதம் வச்சுவிட்டேன். ஸோ நேற்று ராத்திரியே கொண்டக்கல்லையே ஊற வச்சுட்டேன். ஸோ நல்லா அலம்பி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த கொண்டக்கடலை பார்க்கறச்ச ஒரு ரீல்ஸ் சமீபத்தில் பார்த்தேன் நான். என்னன்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ராத்திரி படத்துக்கு போவா. அப்போ வந்து அந்த லேடி திடீர்னு எழுந்து ஓடுவா. அவள் ஹஸ்பண்ட் ஒரே டென்ஷன் ஆகிடுவார். என்னாச்சுன்னு தெரியலையேன்ட்டு அவரும் பின்னாடியே ஓடுவார். திடீர்னு பார்த்தா அவள் கிச்சனுக்கு வந்து கடகடன்னு கபோர்டை திறந்து இதை கொண்டக்கடலையை எடுத்து ஊற வச்சுட்டு அப்பாடா அப்படின்வா. ஏன்னா ஞாபகம் இல்லாமல் போய் படுத்துன்றுவா. ஊற வைக்க மறந்துட்டு ஓடி வந்து பண்ணவோ அவள் பதறி போயிடுவார். அவர் என்ன நடந்தது அப்படின்னு நினச்சிட்டு ஓடி வந்து பார்த்தா கொண்டக்கடலை ஊற வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ அமக்கலாமா அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நேத்திக்காச்சு எங்கள் காட்டில் ராத்திரி படுத்துன்ட்டேன். 10:45 எழுந்து ஓடி வந்து கொண்டக்கடலையை ஊற வச்சேன்.
இது நல்லா ஒரு 6-7 சவுண்டு வரட்டும். அப்போ தான் நல்லா மசியும் இந்த சென்ஸ் நல்லா வேகும். சென்னா வந்து ப்ரெஷர் வந்து அடங்கி எடுத்து நான் இப்போ தேங்காயை வந்து பச்சை மிளகாயோட ஒரு ஜஸ்ட்டு ஓட்டி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இருக்குது. 12 மணிக்குள்ளே வண்டிக்கு பூஜை போட்டாகணும். டைம் டைட்டாக இருக்குது. டூ வீலருக்கு போய் பூஜை போட்டு வந்தேன். எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப மணியாகிறது. இப்போ சாதம் வச்சு தயிர் சாதம் சாப்பிட்லான்றாரு. நல்லா வெந்திருக்கு, மாவாட்டம் வெந்திருக்கு, போரும் இது. வேக போடுறச்சியே நான் உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஸோ தட் தேங்காய் போட்டு பண்ணச்சா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்தே போட்டுட்டேன். எப்பயுமே சரஸ்வதி பூஜையோட பிரசாதம் வெள்ளை கொண்டக்கடலை தான். ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி வெள்ளை கொண்டக்கடலை பண்ணி முடிச்சுட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. அசோசியேஷன்லேருந்து கால் வந்துட்டே இருக்குது பூஜைக்கு வர சொல்லி. ஸோ மோஸ்ட்லி நான் இதோட வீடியோவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு தக்காளி சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பாரும் பீன்ஸ் காயும் பண்ணுறதா தான் பிளானு. ஸோ அது ஒரு சிம்பிள் தாளிக்கு தான். அதை இன்றைக்கி இவ்வளோ ஹெக்டிக் ஷெடியூலில் காமிக்க வேண்டாம்னு யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கு உண்டான சுண்டல் பிரசாதத்துக்கு ரெடியாக எடுத்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை ஆல்.